ஹே கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் மாப் சைக்கோ 100 சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அனிமேல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை மாப்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போ பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்து இவன் தான் மாப், நம்ம கதையோட கதாநாயகன். மிடில் ஸ்கூலில் செகண்ட் இயர் படிக்கிற ஒரு 14 வயசு பையன்தான் நம்ம ஹீரோ. ஸோ பேசிக்கலாக நம்ம இடத்துலையும் வரமாட்டான். நம்ம ஹீரோ இந்த ஊரை ஏமாற்றி பொழைக்கிற ஒரு ஃப்ராடு கிட்ட அசிஸ்டண்ட்டாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அந்த வாய்ஸ் அவர் சொல்லி முடிக்குது. இன்னைக்கு ரீகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கேஸ் வந்திருக்கு. இவன்ட்டு வந்து எப்படியாவது ஃபுல்லாக காசை உருவிடணும்டா அப்படின்னு சொல்லி ரீகன் ஏதேதோ அவங்ககிட்ட பேசி மண்டையை கழுவிட்டு இருக்கான். கவலைப்படாதீங்க சார், அந்த ஸ்பிரிட் அடித்து துரத்துறதுல திரும்பி இந்த ஏரியா பக்கமே வராது, அந்த அளவுக்கு நான் பண்ணி விட்டுறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் மசாஜ் பண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஆளுக்கு மசாஜ் பண்ணிட்டு இருக்கா ரீகன். அந்த ஆளும் வந்த வேலையை விட்டுட்டு இவங்கிட்ட மசாஜ் வாங்கிட்டு இருக்கான். அந்த ஆளும் மசாஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏப்பா இப்போதான்ப்பா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். சார், நாங்கள் மசாஜெலாம் ஓசியில் பண்ணி தர மாட்டோம், அதனால் ஒரு 150 ரூபா கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி அந்த மசாஜுக்கும் காசை வந்து பார்த்திங்கன்னா ஏமாற்றி வாங்கிடுறாங்க. அவன் போனதுக்கப்புறம் நம்ம ரீகனும் ஹீரோவும் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தலை வர நீ மசாஜ்லாம் சூப்பராக பண்ணுற, நம்ம ஏன் இதுக்குன்னு தனியாக கடை ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா கேட்குறான். அதுக்கு ரீகன், இது சாதாரண மசாஜ் இல்லைப்பா, இதுவும் என் பவர்ஸில் ஒன்று தான். நான் மசாஜ் பண்ணதில் அவங்ககிட்ட இருந்து அந்த கர்ஸ் பவர் வந்து போயிடுச்சு அப்படின்னு நம்ம ரீகன் வந்து பார்த்திங்கன்னா இஷ்டத்துக்கு உருட்டிகிட்டு இருக்கான். தலை, நான் ரொம்ப விசித்திரமானவன், என்கிட்ட இந்த மாதிரி சூப்பர் பவர்ஸ் இருக்கிறதுனால என்னால் யார் கூடயும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக முடியல. என் கஷ்டத்தை சொல்லக்கூட எனக்கு யாருமே கிடையாது. நீங்களும் எனக்கு நிறையவே சொல்லி கொடுத்துருக்கீங்க, எனக்குன்னு தனியாக ஒரு வேலை கொடுத்துருக்கீங்க, அதுக்கு சம்பளமும் தரீங்க, இதுக்கெல்லாம் நான் உண்மையாக வர்த்தியானவன் தானா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். அண்ட் எனக்கு இது நார்மலாகவும் ஃபீல் ஆகலை அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். இவன் எதுக்கு இப்போ சம்மந்தமே எல்லாமே இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான், ஒரு வேளை நம்ம ஃப்ராடுன்னு கண்டுபிடிச்சிட்டானோ அப்படின்னு ரீகன் வந்து பார்த்தீங்கன்னா பயந்துக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நான் உங்கள் ஆஃபீஸில் உட்காந்து குப்பை கொட்டுறதுக்கு பதிலாக ஏதாவது உருப்படியாக வேலை பார்க்கலான்னு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். பேசிக்கலாக நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஹாபீஸை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கான். ரீகனுக்கும் அது புரிஞ்சது. ஓ, நீ ஹாபீஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்கியா, என்ன ஹாபீஸ் நீ வச்சுக்கலான்னு இருக்க, பாட போறியா, மலை ஏற போறியா, இல்லாட்டி டான்ஸ் ஆட போறியா அப்படின்னு ரீகன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். இல்லை, எனக்கு இதில் எதுவுமே பண்ண வேணாம், ஆக்சுவலாக எனக்கு என்ன ஹாபீஸ் வச்சுருக்கிறதுனே தெரியல, ஆனால் எனக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். சும்மா இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இருக்காதப்பா, இந்த ஹாபி கீபியெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது, ஏன் இந்த வேலையை நீ ஹாபியை பார்க்கலாமே, அதுக்கு நான் சம்பளமும் தரல அப்படின்னு ரீகன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட மண்டையை கழுவிட்டு இருக்கான். ஆக்சுவலாக ரீகனுக்கு வந்து நம்ம ஹீரோவோட மனசில், ஏன்னா அவனை வச்சு தானே காசு பார்த்துக்கிட்டு இருக்கான், ஒரு வேளை இவன் விட்டு போயிட்டானா நம்ம பிச்சைக்காரன் ஆகிடுவோம், அதனால் இவனை நம்ம கூடயே வச்சுக்கணும் அப்படின்னு ரீகன் நினைக்கிறான். இப்போ அந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோவோட ஸ்கூலை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிபதி கிளப் அப்படின்னு ஒரு கிளப் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ அந்த கிளப்லேருந்து ஒரு பையன் கிளப்போட லீடரான ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்குது. இப்போ திடீர்னு பார்த்தா அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் கவுன்சிலோட வைஸ் பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துடுறான். அவன் வந்ததை பார்த்து இவனத்துக்கு இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுவாங்க. என்ன கண்ணுங்களா, எப்படி இருக்கீங்க, உங்கள் கிளப்லேருந்து எவனோ ஒருத்தன் எஸ் ஆகிட்டான்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு அந்த பிரசிடென்ட் வந்து கேட்க, அதை பார்த்துட்டு இவங்க ஷாக் ஆகுறாங்க, இவனுக்கு எப்படா தெரிஞ்சுதுன்னு சொல்லி. அந்த பையன் உங்கள் கிளப்பை விட்டு போனதுனால உங்களுடைய கிளப்பை நான் இழுத்து மூடலான்னு இருக்கேன் அப்படின்னு அந்த பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஏன்னா உங்கள் கிளப்புனால ஒரு பிரோஜனமும் இல்லை, அதே மாதிரி உங்கள் கிளப்பில் பெருசாக ஆளுங்களும் இல்லை, அது மட்டும் இல்லை புதுசாக ஒரு கிளப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு, அந்த கிளப்புக்கு பெருசாக ரூம் கிடையாது, உங்கள் கிளப்பு வெட்டியாக தானே இருக்குது, அதனால் உங்கள் ரூமை தூக்கி கொடுக்கலான்ற ஐடியாவில் நான் இருக்கேன் அப்படின்னு அந்த பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஸோ அதனால் சீக்கிரமாக இந்த இடத்த காலி பண்ணுற வேலையை பாருங்கள் அப்படின்னு அந்த பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அதை கேட்டுட்டு எப்படியா நீ இந்த மாதிரிலாம் டிசைட் பண்ணலாம், உனக்குலாம் மனசாட்சி இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கோவப்படுறாங்க. ஓ, நீங்கள் என்னையை எதிர்த்து பேசுகிறீங்களா, சரி உங்களுக்கு நான் 2 நாள் டைம் தரேன், அதுக்குள்ளே உங்கள் கிளப்பில் யாராவது ஒருத்தர் வந்து சேரணும், அப்படி சேரலைன்னா உங்கள் கிளப்பை நான் இழுத்து மூடிடுவேன், உங்களுக்குன்னு இருக்கிற லாஸ்ட் சான்ஸை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, நத்திங் பர்சனல், ஜஸ்ட் சர்வீஸ் அப்படின்னு அந்த ஆள் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். நம்ம காசு கொடுத்து நம்ம கிளப்பில் சேரணும்னு சொன்னால் கூட எவனும் சேர மாட்டான். அப்படி இருக்கும்போது 2 நாளில் எப்படி ஒருத்தனை தேட அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டென்ஷன் ஆகுறாங்க. இருந்தாலும் நம்ம முயற்சியை கைவிட்டுறக்கூடாது, வாங்க நாள்லேருந்து நம்ம கிளப்போட நியூ மெம்பரை தேடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள்லேருந்து ப்ளீஸ் சார் எங்கள் கிளப்பில் வந்து சேருங்க சார் அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டையும் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கண்ணில் படுற ஒருத்தனை கூட மதிக்கல. கடைசியில் அவங்களே கிவ் அப் பண்ணிடுறாங்க. என்னடா ஒருத்தன் கூட நம்ம கிளப்பில் சேர மாட்டேங்கிறான், நம்மளுக்கு என்ன அவ்வளோ முக்கியமான கிளப்பா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வருத்தமாயிடுறாங்க. அவ்வளோதான், இனி நம்ம கிளப்பில் எவனும் சேர மாட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சேடாக இருக்கும்போது அந்த கிளப்பில் இருக்கிற ஒரு பையன் வந்து எனக்கு ஒரு பையனை தெரியும் அப்படின்னு அவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அந்த பையன் வேறு யாருமே இல்லை, நம்ம ஹீரோ தான். இவன் பேர் தான் மாப். இவன் எந்த ஒரு கிளப்லேயும் இல்லை, இவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டும் இல்லை, இவன் கேவும் கிடையாது, இவன் லெஸ்பியனும் கிடையாது, இவன் டிரான்ஸ்ஜெண்டரும் கிடையாது, ஏன் இப்படி ஒருத்தர் ஸ்கூலில் இருக்கான்னு யாருக்குமே தெரியாது. சொல்லப்போனால் இவன் நம்மள மாதிரியே ஒரு முட்டா பையன் அப்படின்னு அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷனை கொடுக்குறான். அங்கே இருக்கிறவங்களும் வாரே வா, இப்படி ஒருத்தனுக்காக தான்டா என் வாழ்க்கை உங்களுக்கு நான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு எல்லாரும்
எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுறாங்க. அண்ட் இந்த வீணா போன கிளப்புக்கு ஒரு லீடர் கூட இருக்கு. அந்த வீணா போன லீடர் யாருமே இல்ல. நம்ம டோமே தான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ண தான் காமிக்கிறாங்க. இவ பேர் தான் டோமே. ஓ! உன் பேர் டோமேவா? என் ஆச்சி பேர் கூட டோமே தான் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்றான். பாத்தியாப்பா நம்மளுக்குள்ள எப்படி ஒரு ஒற்றுமைன்னு அப்படின்னு அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா சமாளிக்குது. டேய் ஏன்டா டேய் இவன் ஏதோ நம்மள மாரி வெட்டி பையன்னு சொன்னேன். ஆனா இவன் ஏதோ வேலை இருக்குன்னு சொல்றான் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குது. இப்பதான் அந்த ஹீரோக்கு இன்ட்ரோடக்ஷன் குடுத்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றான். நம்ம ஹீரோக்கு வந்து இந்த மாரி சைக்கிக் பவர்லாம் இருக்குன்னு. நாங்க எல்லாரும் ஸ்கூல்ல படிக்கும்போது அவன் எங்களுக்கு அவன் பவர் எல்லாம் காமிச்சிருக்கான் அப்படின்னு அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றான். ஸோ அவனுடைய சைக்கிக் பவருக்கு ரிலேட்டடா ஏதோ வேலை பார்க்குறான் போல இருக்கு அப்படின்னு அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம மாபு மண்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீகனுக்கு கால் பண்றான். வாத்தியாரே இந்த மாதிரி நான் ஒரு கிளப்ல ஜாயின் பண்ணிக்கிறேன். அதனால இன்னைக்கு வேலைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வர முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்றான். நம்ம ரீகன் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளா நீ அந்த கிளப்ல எல்லாம் ஒன்றும் சேர வேணாம் அப்படின்னு சொல்லிடுறான். அது மட்டும் இல்ல இது ஒரு முக்கியமான வேலை. அதனால நீ சீக்கிரமா ஆஃபீஸ்க்கு வந்துரு அப்படின்னு ரீகன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றான். சரி வாத்தியாரே நீங்க சொன்னா கரெக்டாக தான் இருக்கும். நான் இந்த கிளப்ல எல்லாம் சேரல. இதோ வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல உடனே அந்த பொண்ணு வந்து அடப்பாவி யார்கிட்டடா ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கு அந்த ஃபோனை என்கிட்ட கொடு. டேய் நீ யாரு எவனா வேணாலும் இரு. ஆனா அதை பத்தி எனக்கு ஒரு அக்கறையும் கிடையாது. இவன் என் கிளப்ல சேரணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் முடிவு பண்ணா அது நடந்தே ஆகணும் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா டைலாக்லாம் விடுது. ஏய் எவ்வளோ தைரியம் தான் என்கிட்டே தௌலத்தா பேசுவேன். நான் யாருன்னு தெரியுமா? அகில உலக சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நம்ம ரீகன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட சண்டை போட்டுட்டு இருக்கான். அந்த பொண்ணு என்னதான் நம்ம ரீகன் கிட்ட பயங்கரமா பேசினாலும் நம்ம ரீகன் கிட்ட பேசி யாரால ஜெயிக்க முடியும்? அதனால நம்ம ரீகன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட வாயை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மூடிடுறான். என்ன இவன் இப்படி பேசுறான்? இப்போ பாரு சீக்ரெட் டெக்னிக்கா அப்படின்னு சொல்லி அந்த டோமோ பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அழ ஆரம்பிச்சிருது. அவ அழுகுறத பார்த்தா நம்ம ஹீரோக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டா மனசு கேட்கல. இப்போ நம்ம ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட இருந்து போனை வாங்கி அந்த பொண்ணு அழுகுறதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பாவமா இருக்கு. நான் கொஞ்ச நேரம் டைம் கொடுத்தல சீக்கிரமா முடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ரீகன் கிட்ட சொல்றான். இங்க பாடுறா மாவு மண்டை ஒரு பொண்ணோட அழுவையில் உள்றதும் புதக்குழிக்குள்ள உள்றதும் ரெண்டும் ஒன்று தான். பயங்கர ஆபத்தான விஷயம். அதனால சீக்கிரம் வேலைக்கு வந்துரு அப்படின்னு ரீகன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றான். நம்ம ஹீரோ சரி வாத்தியாரே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து அந்த கிளப்பை விட்டு போகலான்னு பார்க்கும்போது கிளப்ல இருந்து ஒரு பையன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட கேட்குறான். ப்ளீஸ் தலை போகாத தலை நம்ம ஒன்றுக்குள்ள ஒன்றாயிட்டோம் அப்படியே நம்ம கிளப்ல சேர்ந்துறேன் அப்படின்னு அவன் பயங்கரமா கெஞ்சிறான். இப்போ அப்படியே நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு வந்துடுறான். நம்ம ஹீரோ எஸும் சொல்லலை நோவும் சொல்லலை. டேய் உனக்கு தான் இந்த கிளப்ல எல்லாம் சேர்றதுல பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைல்ல அப்படியே மூஞ்சி நேரம் என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு வர வேண்டியது தானே. அதை விட்டு நீ யோசிக்கிட்டு என்ன பொழப்புது அப்படின்னு ரீகன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பார்த்து கேட்குறான். ஓ அப்படின்னா ஏன் தலை நான் வேணான்னு சொல்லி என்னை இப்படி பொம்பளை மாதிரி ட்ரெஸ் போட வச்சிருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். பார்த்தா ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேய் சுற்றிட்டு இருக்குது. அதை அடிச்சு துரத்துறதுக்காக தான் இவங்க ரெண்டு பேரும் இப்படி பொம்பளை ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க. அந்த கேர்ள்ஸ் ஸ்கூலோட வாட்ச்மேன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை ஸ்கூலுக்குள்ளே விட்டுடுறான். ஆனால் நம்ம ரீகனை உள்ளே விட மாட்டேங்கிறான். ஸோ அதனால நம்ம ஹீரோ மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலுக்குள்ளே தனியாக போகிறான். நம்ம ஹீரோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலோட மொட்டை மாடிக்கு போகிறான். ஏன்னா அங்கே தான் கிளைண்ட் இருக்காங்க. அங்கே போய் பார்த்தா சில புள்ளைங்க பொண்ணுங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம ஹீரோ கிட்ட வம்பிழுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட அப்படியே வம்பெல்லாம் போட்டுட்டு அந்த பொண்ணுங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ அப்படியே நம்ம ஹீரோ மேலே பார்க்குறான். பார்த்தா அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட கிளைண்ட் இருக்காங்க ரெண்டு பொண்ணுங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பொண்ணுங்கிட்ட கேட்குறான். பேய் எங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி. எங்கள் ஸ்கூலில் ரொம்ப நாளாகவே பயங்கர அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அந்த பேய் ரொம்பவே ஆபத்தான பேயாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணுங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. நம்ம ஹீரோவும் ஆபத்தெல்லாம் எனக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி இப்போ பாரு அந்த பேயை எப்படி அடிச்சு துரத்துறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பேயை தேடி போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் ரொம்ப நேரம் தேடுறான். ஆனால் அந்த பேயை கண்டே எப்படாடா என்னையா பார்க்குற நீனா அவ்வளோ பெரிய அப்பாட்டுக்கிறா வாடா சண்டைக்கு அப்படின்னு நம்ம ஹீரோவை சண்டைகளுக்கு நம்ம ஹீரோ டைலாக் பண்ணுறீங்க உன் பேர் என்ன அப்படி இப்படின்னு கேட்க இப்போ அந்த பேயை தான் காமிக்கிறாங்க. அந்த பேய் இன்னும் ஆக்சுவலாக சாவலை. இப்போ அந்த பேய் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு நானும் அந்த மாதிரி தான் பொண்ணுங்க கூட பேசுறதுக்கு ரொம்பவே பயப்படுவேன். ஆனால் ஒரு கட்டத்தில் நான் இறந்ததுக்கு அப்புறமா தான் என்னால் ஃப்ரீயாக இருக்க முடிஞ்சுது. ஆனால் உன்னால் என்ன மாதிரி இருக்க முடியாது அப்படின்னு அந்த பேய் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சொல்லிட்டு போயிடுது. ஐ மீன் மறைஞ்சிருது. அந்த பேய் அப்படி சொன்னது வந்து நம்ம ஹீரோட மனசில் அப்படியே ஆழமாக பதிஞ்சிருச்சு. நம்ம ஹீரோவால் அந்த கேள்வியை விட்டு வெளியே வர முடியல. அப்படியே அதே நினச்சிக்கிட்டு இருக்கான். இப்போ அவன் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா ஏதாவது பிரச்சனையா அப்படி வந்து கேட்குறான்னா நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ அப்படியே அடுத்த நாள் தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளப் முன்னாடி தான் நின்றுக்கிட்டு இருக்கான். அவங்களும் வாப்பா வந்து சைனை போடுப்பா வந்து கிளப்ல சேருப்பா அப்படின்னு அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. இப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரசிடென்ட் வந்துடுறான். நான் உங்கள் கிளப்பை வந்து வேற ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன்ல அவங்களாம் இவங்க தான் அப்படின்னு அந்த பிரசிடென்ட் சொல்கிறான். பார்த்தா அங்கே இருக்கிற எல்லாருமே பல்காக இருக்காங்க.
ஒருவேளை நம்ம ஹீரோ அந்த கிளப்ல சேர்ந்துட்டாங்கன்னா அந்த பல்கா இருக்கவங்களால நம்ம ஹீரோவோட கிளப்பை எடுத்துக்க முடியாது. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ இங்கே வந்ததுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெலிபதி கிளப்ல சேர்றதுக்காக தான். அதனால அந்த பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட மண்டையை கழுவிக்கிட்டு இருக்கான். ஏண்டா தம்பி, உனக்கு என்ன வயசாகுது, உனக்குலாம் வாழ்க்கையில் முன்னேறணும்னே ஆசை இல்லையா, போய் போய் இந்த வீணா போன கிளப்ல போய் சேர்ற அப்படின்னு இந்த பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பார்த்து கேட்குறான். நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கிறான், எனக்கு எது மேலேயும் ஏன் பெருசாக இன்ட்ரெஸ்டே இல்லை, ஏன் எனக்கு எதுவுமே பண்ணணும்னு தோணல அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக யோசிக்கிறான். இப்போ திடீர்னு நம்ம ஹீரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஆக்சுவலாக நம்ம ஹீரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை பிடிக்கும். அவள் பேர் சுபாமே. இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணும் ஒரே கிண்டர் கார்டனில் தான் படிச்சிருப்பாங்க. சின்ன வயசில் இருக்கும்போது நம்ம ஹீரோனோட சைக்கிக் எபிலிட்டிஸ்லாம் யூஸ் பண்ணி அந்த பொண்ணை வந்து பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணியிருப்பான். ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட பவர்ஸ்லாம் பார்த்து போர் அடிச்சிருக்கும். ஆக்சுவலாக சுபாமைக்கு வந்து யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்கள தான் பிடிக்கும். ஸோ என் மனசில் இருக்கிறத சுபாமை கிட்ட சொல்லணும்னா நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்கிறான். நம்ம ஹீரோ அப்படி என்ன தாண்டா சொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆர்வம் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடி பில்டர் கிளப்பு கிட்ட போய் என்ன உங்கள் கிளப்பில் சேர்த்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி போய் கேட்குறான். அதை பார்த்து அந்த டெலிபதி கிளப் வந்து அடா பாவி இப்படி பண்ணிட்டியாடா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு நம்ம ரீகனை தான் காமிக்கிறாங்க. நம்ம ரீகன் வந்து நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு ஆண் வந்து பொம்பளை மாதிரி வேஷம் போட்டுட்டு கேர்ள்ஸ் ஸ்கூலுக்குள்ளே போகலான்னு பார்த்துருக்கான். இப்போ அந்த ஆணை தான் எல்லா போலீஸும் வலை வீசி தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இப்படியே இந்த எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. ஸோ இன்னைக்குள்ள வீடியோ அவ்வளோதாங்க. நாளைக்கு நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து பார்க்குறேன். பாய்.